வீடியோவில் பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறேன். இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இது இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹவுஸ் ஓனர்ஸ், லேபர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே தேவையான ஒரு டாபிக். பல்கிங் அப்படின்னா என்ன? ஒரு சாண்டில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த சாண்டோட வால்யூம் அதிகமாக காட்டும். இதைத்தான் நம்ம பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரிவர் பெட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சாண்ட் எடுத்துகிட்டு வரும்போது அந்த சாண்டில் இருக்கிற ஈரப்பதம் ரொம்ப நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ஈரப்பதம் உள்ள இந்த சாண்டோட வால்யூம் ட்ரை சாண்டோட வால்யூமை விட அதிகமாக காட்டும். ஏன் அப்படின்னா இந்த சாண்டோட பார்ட்டிகுலர் சுற்றிலும் ஒரு வாட்டர் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகி அது மேலே ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனை உருவாக்கும். அதாவது பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவோம். இந்த இழுவிசையினால இந்த சாண்டோட ஒவ்வொரு சாண்ட் பார்ட்டிகுலர் சுற்றிலும் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த சாண்டோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். இப்போ நார்மலாக நாம் மிக்சிங்குக்கு M20 காங்கிரீட் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது 1:1.5:3 ப்ரொபோர்ஷனலில் மிக்சிங் பண்ணுறோம். இதில் 1 அப்படின்றது சிமெண்ட், 1.5ன்றது சாண்ட், 3ன்றது கோர்ஸ் அக்ரிகேட். இப்போ இந்த ஈரப்பதம் உள்ள இந்த சாண்டை கொண்டு 1.5 ப்ரொபோர்ஷனலில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் எல்லாம் போட்டு 1 பேக் சிமெண்ட்டுக்கு 25 to 30 லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதிகமான வாட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஈரப்பதம் உள்ள இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ள இந்த சாண்டோட பல்கினஸ் வந்து மொத்தமாக போய் இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சாண்டோட வால்யூமை ரொம்பவே டிக்ரீஸ் பண்ணோம். இப்போ நம்ம மிக்சிங் எல்லாம் முடிச்சு பார்க்கும்போது கோர்ஸ் அக்ரிகேட்டோட அதாவது கோர்ஸ் அக்ரிகேட்டோட வால்யூம் நமக்கு அதிகமாக காட்டும், அதிகமாக இருக்கும். இதனால ஹனிகோம்பிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். அதனால தான் எப்பவுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ள சாண்டை நாம மிக்சிங்குக்கு ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 20% சாண்ட் ஆட் பண்ணி நாம மிக்சிங் பண்ணுவோம். அப்போதான் ப்ரொபோர்ஷனல் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி 1 to 4% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற சாண்டில் மட்டும்தான் பல்கினஸ் பல்கிங் அப்படின்றது இருக்கும். இதில் 4க்கு அப்புறம் கீழே இறங்கி போயிட்டே இருக்கும்போது பல்கினஸும் வந்து கம்மியாயிட்டே வரும். இப்போ இந்த சாண்டில் இருக்கிற பல்கிங் ஆஃப் சாண்ட் இதோட பர்சன்டேஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் IS 2386 Part 3ல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் 2% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற சாண்டில் 15% வந்து பல்கினஸ் இருக்கும். அதே மாதிரி 3% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற ஒரு சாண்டில் பல்கிங் வந்து 20% இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதோட கால்குலேஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இதில் வாட்டர் கண்டென்ட் எப்படி இந்த சாண்டில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் பல்கிங் ஆஃப் சாண்ட். இது பர்சன்டேஜ் ஆஃப் பல்கிங். ஃபார்முலா வந்து H1 minus H2 divided by H2 into 100. இதில் H1 அப்படின்றது ஹைட் ஆஃப் சாண்ட் அண்ட் வாட்டர், H2 அப்படின்றது ஹைட் ஆஃப் சாண்ட் இன் வாட்டர், அதாவது ஃபுல்லாக வாட்டர்லேயே மூழ்கி இருக்கிற ஒரு சாண்டோட ஹைட்டு. இது வந்து H1 சாண்டோட ஹைட்டு, இதுவும் வாட்டரோட ஹைட்டு. இதே மாதிரி H2 இது வந்து ஃபுல்லு வாட்டரில் மூழ்கி இருக்கிற சாண்டோட ஹைட்டு. இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். H1 200 minus H2 160 divided by H2 160 into 100. இப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சு. பல்கிங் ஆஃப் சாண்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 25% கிடைச்சிருச்சு. இப்போ 25% தெரிஞ்சிருச்சு. இனி இதில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் சாண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ இதில் வந்து பார்க்கணும். 25% தானே ஆன்சர் கிடைச்சது. நேராக பார்த்தீங்கன்னா 4%. இந்த சாண்டில் 4% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம 25% எக்ஸ்ட்ரா சாண்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு காங்கிரீட் கரெக்டான ப்ரொபோர்ஷனலில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வீடு கட்டுற மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருக்குதா, இல்லை பில்டிங் அப்ரூவல், லேண்ட் அப்ரூவல், இந்த மாதிரி பிளானிங் ஏதாச்சும் போடுற நீட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கான்டாக்ட்டுக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.